வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பேசுவோம். நம்ம பேச போகிற டாபிக் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போது இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னா, merging of two or more classes. இப்போது நம்மகிட்ட 2-3 கிளாஸ் இருக்குது. எல்லா கிளாஸையும் மெர்ஜ் பண்ணி ஒரு கிளாஸஸாக மாற்றி அதை வச்சு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? இது எதுக்குன்னா, ஒரு பெரிய ப்ரோக்ராமிங் வரும்போது மல்டிபிள் கிளாஸஸாக மாற்றி ஒவ்வொரு கிளாஸ் எழுதுவோம். அதுக்கப்புறம் எல்லாமே மெர்ஜ் பண்ணி சிங்கிள் கிளாஸாக மாற்றி யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ இப்போது 2 or more கிளாஸ் மெர்ஜ் பண்ணுறதுக்கு பேர் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இப்போது என்னது, ஃபஸ்ட்டாக மெம்பர்ஸ் இன்சைட் த கிளாஸ் அண்டர் 3 குரூப்ஸ். ஒரு கிளாஸஸ்குள்ளே மெம்பர் 3 குரூப்பில் இருக்கும். ஒன்று ப்ரைவேட், இன்னொன்று ப்ரொடெக்டட் அண்ட் பப்ளிக். 3 குரூப்பாக இருக்கும். ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அண்ட் பப்ளிக். இதுவரை நம்ம மட்டும் பப்ளிக்கும் ப்ரொடெக்டட் பார்க்கல. இப்போது ஃபஸ்ட் என்னென்னா, ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் cannot access by object. ஸோ ரெண்டையும் ஆப்ஜெக்ட்னால அக்சஸ் பண்ண முடியாது, எதர் ப்ரைவேட் அல்லது ப்ரொடெக்டட். அதனால இதுவரை நம்ம எதை பார்க்கல, ப்ரொடெக்டட் பார்க்கல. அடுத்து முக்கியமான பாயிண்ட் private cannot inherit but protected can. ஸோ இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்தவரை ப்ரைவேட் மெம்பர்ஸ் இன்ஹெரிட் பண்ண முடியாது, ஒரே ஒரு கிளாஸுக்கு சொந்தம். ஸோ இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம், ப்ரொடெக்டட் யூஸ் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ ப்ரைவேட்டே இன்ஹெரிட் ஆகணும்னா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், ப்ரொடெக்டட் ஃபார்மில் இருக்கணும். ரைட்டா? அவ்வளோதான். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் பர்பஸ்க்காக எது யூஸ் பண்ணுறோம், ப்ரொடெக்டட் யூஸ் பண்ணுறோம். பப்ளிக் இன்ஹெரிட் பண்ண முடியும். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஸோ இப்போ ப்ரொடெக்டட் பப்ளிக் இன்ஹெரிட் பண்ண முடியும், ப்ரைவேட் இன்ஹெரிட் பண்ண முடியாது. இப்போது அடுத்து when inheritance. Classes has again 3 groups. இப்போ இன்ஹெரிட் பண்ணும்போது கிளாஸஸும் 3 குரூப்பில் வரும். திருப்பி என்னது, பப்ளிக், ப்ரொடெக்டட் அண்டு இது ப்ரைவேட். ஸோ இன்ஹெரிட் பண்ணும்போது 3 குரூப் யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் கேன் இன்ஹெரிட் மெம்பர்ஸ் அஸ் இட் இஸ். இப்போது ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸஸ்குள்ளே மெம்பர்ஸை ஆட் பண்ணும்போது பப்ளிக் மோடில் இன்ஹெரிட் பண்ணால் கிளாஸஸில் எப்படி இருக்கோ அப்படியே இன்ஹெரிட் ஆகிடும். அதாவது பப்ளிக் மெம்பர்ஸ் பப்ளிக்காக இன்ஹெரிட் ஆகும், ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் ப்ரொடெக்டடாக இன்ஹெரிட் ஆகும். ப்ரைவேட் இன்ஹெரிட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ப்ரொடெக்டட் கேன் இன்ஹெரிட்
protected convert members first as protected and then inherit. இப்போ ப்ரொடெக்டட் பொறுத்தவரை எல்லா மெம்பர்ஸையும் ஃபஸ்ட்டாக ப்ரொடெக்டடாக மாற்றி அதுக்கப்புறம் இன்ஹெரிட் பண்ணும். அதாவது ப்ரொடெக்டடாக ஆட் ஆயிரும். பப்ளிக்காக இருந்தால் அது ப்ரொடெக்டடாக மாற்றி என்ன பண்ணும், இன்ஹெரிட் பண்ணும். ப்ரைவேட் கன்வெர்ட் மெம்பர்ஸ் அஸ் ப்ரைவேட் and then inherit. இப்போ சப்போஸ் ப்ரைவேட் மோடில் இருந்தால் மெம்பர்ஸ் எல்லாமே ப்ரைவேட்டாக மாற்றி அதுக்கப்புறம் இன்ஹெரிட் பண்ணும். அதாவது ப்ரொடெக்டட் அண்ட் பப்ளிக் இன்ஹெரிட்டாக மாற்றிட்டு ப்ரைவேட்டாக மாற்றிட்டு என்ன பண்ணிடும், இன்ஹெரிட் பண்ணிடும். ஸோ இப்போ ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு மெம்பர்ஸ் வரும்போது எப்படி வரும், கிளாஸஸ்க்குள்ளே வேறு, கிளாஸ் டு கிளாஸ் வேறு, ரைட்டா? ப்ரைவேட் ப்ரொடெக்டட் பப்ளிக் 3 கேட்டகரியில் இருக்கும். ப்ரைவேட் மெம்பர்ஸ் இன்ஹெரிட் பண்ண முடியாது, பப்ளிக் அண்ட் ப்ரொடெக்டட் இன்ஹெரிட் பண்ண முடியும். அப்படி இன்ஹெரிட் பண்ணும்போது திருப்பி மோடு பப்ளிக்காக இருந்தால் ப்ரொடெக்டட் அப்படியே வரும், பப்ளிக் அப்படியே வந்துடும். மோடு ப்ரொடெக்டடாக இருந்தால் பப்ளிக் மெம்பர்ஸ் எல்லாமே ப்ரொடெக்டடாக மாறிடும். மோடு ப்ரைவேட்டாக இருந்தால் ப்ரொடெக்டட் அண்ட் பப்ளிக் மெம்பர்ஸ் ப்ரைவேட்டாக மாறி இன்ஹெரிட் பண்ணும், ரைட்டா? ஸோ இதுதான் இன்ஹெரிட்டோட கான்செப்ட்ஸ். அடுத்தபடியாக there are 4 types of inheritance. Single, multi-level, multiple and another hybrid. அதாவது ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸில் ஆட் பண்ணால் அது சிங்கிள். இப்போது ஒரு கிளாஸ் இன்னொருத்தில் ஆட் பண்ணி அந்த கிளாஸ் திருப்பி இன்னொருத்தில் ஆட் பண்ணால் மல்டி லெவல். 2-3 கிளாஸ் ஒரு இதில் ஆட் பண்ணால் மல்டிபிள். இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இன்னொரு இதில் ஆட் பண்ணால் அதுக்கு பேர் என்னது, ஹைபிரிட்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ 4 டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்ப்போம். யூஸ்வலாக ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணுவோம். கிளாஸ் மார்க்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ப்ரைவேட் இன்ட்டு தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் 3 வேரியபிள். நெக்ஸ்ட் ப்ரொடெக்டட் into get Tamil, return Tamil. இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணால் என்ன பண்ணும், தமிழ் மார்க்கை ரிட்டர்ன் பண்ணும். திருப்பி into get English, return English. into get maths, return another maths. ஸோ இப்போ 3 ப்ரொடெக்டட் மெம்பர், ரைட்டா? 3 ப்ரைவேட் வேரியபிள், 3 ப்ரொடெக்டட் மெம்பர்.
ப்ரைவேட் இன்ஹெரிட் பண்ண முடியாது, ப்ரொடெக்டட் என்ன பண்ணிக்கலாம், இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பப்ளிக். பப்ளிக்கில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பண்ணுவோம். மார்க்ஸ் கொடுத்துட்டு டிஃபால்ட் இல்லையா, தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் ஈக்குவல் டு 0 இனிஷியேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து void get marks சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம், சேவ் enter 3 subject marks சொல்லிட்டு சி இன் தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ். ரைட்டா, இப்போது ஒரு கிளாஸை என் பண்ணிக்குவோம். இப்போ இந்த கிளாஸ் பொறுத்தவரை என்ன இருக்குது, 3 ப்ரைவேட் வேரியபிள், 3 ப்ரொடெக்டட் ஃபங்க்ஷன்ஸ். ரைட்டா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர், ஒரு கெட் மார்க்ஸ் பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ். இப்போது இது பேஸ் கிளாஸ். இப்போது இன்னொரு கிளாஸ் ஆரம்பிப்போம். கிளாஸ் ஸ்டூடெண்ட் ரிசல்ட். ஸ்டூடெண்ட் ரிசல்ட் இதை வந்து கோலன் கொடுத்துட்டு இன்ஹெரிட் பண்ண போகிறோம். என்ன மோடு, பப்ளிக் மோடு மார்க்ஸ். ரைட்டா, ஸோ இப்போது மார்க்ஸோட ப்ரொடெக்டடும் பப்ளிக்கும் இதில் வந்து என்ன ஆகிடும், ஆட் ஆகிடும். ரைட்டா, இப்போ இதில் போய் திருப்பி ப்ரொடெக்டட் இன்ட்டு டோட்டல் கமா ஆவரேஜ் வச்சுட்டு திருப்பி பப்ளிக்கில் டோட்டல் என்ன வரும். இப்போ நம்ம மார்க்ஸோட மெம்பர்ஸ் இதில் ஆட் ஆகிருக்கும். எது ஆட் ஆகிருக்கும், ப்ரொடெக்டட் ஆட் ஆகிருக்கும். இந்த 3 ஆட் ஆகிருக்கும். as well as get marks இருக்கும். பட் ப்ரைவேட் ஆட் ஆகாது. ரைட்டா, ப்ரைவேட் ஆட் ஆகாது. அதனால டோட்டலில் போய் நம்ம கெட் தமிழ் ப்ளஸ் கெட் இங்கிலீஷ் ப்ளஸ் கெட் மேத்ஸ் 3மே கூட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தானே வரணும். void ஃபங்க்ஷன் பேர் என்ன வச்சுக்குவோம், ரிசல்ட் டோட்டலில் வச்சுட்டு ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் பை 3. ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும், டோட்டல் தெரியும், ஆவரேஜ் தெரியும். இப்போது ரிசல்ட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு போயிடுவோம். cout /n தமிழ் ஈக்குவல் டு get தமிழ். cout /n /n English equal to get another English. திருப்பி cout /n maths equal to get maths. cout total equal to in a variable tot. cout /n average equal to average. திருப்பி if get Tamil greater than equal to 35 and get English greater than equal to 35 and get maths equal to 35 இருந்தால்
slash n result வந்து pass else save slash n result fake ரைட்டா எல்லாமே இதில் எழுதியிருக்கோம் ரிசல்ட் ஃபங்க்ஷனில் எழுதியிருக்கோம் ஓகே இப்போது முடிச்சுக்குவோம் ரைட் இப்போ இதில் ரிசல்ட் இருக்குது இதில் ஸ்டூடெண்ட் ரிசல்ட்குள்ளே இருக்குது இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு கிளாஸ் இன்னொரு இதில் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம் இப்போ void main என்ன கிரியேட் பண்ணோம் நம்ம யூஸ்வலாக ஸ்க்ரீன் கிளியர் ஸ்டூடெண்ட் கிளாஸ் பண்ண வச்சோம் ஸ்டூடெண்ட் ரிசல்ட்டு OB டாட் get marks பாருங்க get marks இங்கிருந்து வந்திருக்கும் ரைட்டா OB டாட் get marks OB டாட் அடுத்த ஃபங்க்ஷன் ரிசல்ட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம as included IO string.h as included console input output.h முடிஞ்சு இது தேவையில்லை கம்பைல் பண்ணி பார்ப்போம் சப்ஜெக்ட் மார்க் ஸோ மார்க்கு டோட்டல் ஆவரேஜ் ரிசல்ட் எல்லாமே வந்துடுச்சு ரைட்டான நண்பர்களே ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் ஒரு கிளாஸஸில் மார்க்ஸ் வாங்கியிருக்கோம் அதை இன்னொரு கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணிவிட்டு அதில் டோட்டலும் ஆவரேஜும் ரிசல்ட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போது செகண்ட் கிளாஸில் ப்ரைவேட் அக்சஸ் பண்ண முடியாது என்றதுனால ப்ரொடெக்டட் ஃபங்க்ஷனை காலோ பண்ணியிருக்கோம் கெட் தமிழ் கெட் இங்கிலீஷ் அண்ட் கெட் மேத்ஸ் காலோ பண்ணி டோட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம் ஏன்னா ப்ரொடெக்டட் இன்ஹெரிட் பண்ண முடியும் ப்ரைவேட் இன்ஹெரிட் பண்ண முடியாது இப்போ இந்த இடத்துல நம்ம T+U+M கொடுத்தா தப்பு ரைட்டா பாருங்கள் இதை ரிமார்க் பண்ணிக்குவோம் டோட்டல் ஈக்குவல் டு தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ப்ளஸ் மேத்ஸ்னு கொடுத்தா வரும் இந்த வேரியபிளாக இல்லைன்னு தான் வரும் ரைட்டா ஏன்னா அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை இட்ஸ் நாட் அக்சஸபிள் அக்சஸ் பண்ண முடியாது ரைட்டா இப்போ இது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்